போதும் சிந்தாமணி, போதும். நீ சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டு கேட்டு நான் செஞ்சதெல்லாம் போதும். இந்த குணம் தெரிஞ்சுதான் நான் முதல்ல அந்த வீட்டை விட்டே வந்து வெளில வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தா அப்படியே வந்து சிந்தாமணி ஷாக் ஆகி நிற்கும் பொழுதே இந்த ப்ரிடிக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் இப்போ வந்து சத்யா திருப்பி போய் அந்த ஓனர் கிட்டக்க பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு வந்து நான் முன்னாடியே கேட்டிருந்தேன்ல, எங்கள் அக்காவுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா வந்து பணம் தேவைப்படுது. நீங்கள் ஒரு 2-3 லட்சம் கொடுத்தா கூட ஓகே சார். அவ்வளோ பெரிய பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல, அவங்க இன்னொரு வழி மூலமாக 5 லட்சம் 6-7 லட்சம் வரைக்கும் எப்படியாச்சும் இது பண்ணிடலான்னு பேசுகிறாங்க. அப்படிங்கும் பொழுது தம்பி சத்யா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்ச அப்படின்னா உனக்கு நான் உடனடியாக அந்த 5 லட்சம் மட்டும் இல்லை, மொத்த 10 லட்சத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே சொன்ன உடனே வந்து என்ன சார் சொல்லுங்கள் சார், ரொம்ப சந்தோஷம் சார், என்னன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து அவர் கேட்கும் பொழுதே அவர் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனாவோட வீட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்லான்னு உட்காந்துருக்கும் பொழுது அந்த லாயர் மேடம் நேராக உள்ளார வராங்க. ஐயோ, லாயர் மேடமே நேராக வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு வேகமாக எல்லாரும் எதிர்த்தானே, ஓ இங்கே தான் இருக்கீங்களா, எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு முக்கியமான விஷயம், இதை சொன்னால் யாரும் அதிர்ச்சி ஆகக்கூடாது, தேவையில்லாமல் வந்து பயப்படக்கூடாது அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னா டக்குன்னு எடுத்து அந்த நோட்டீஸை நீட்டுறாங்க. அந்த சிந்தாமணி ரொம்ப கோபமாக இருக்காங்க போல, எப்படியாச்சும் அவங்க வீட்டை வந்து எடுத்தே தீரணும்னு முடிவு பண்ணி அதுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அந்த நோட்டீஸில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா 2 நாளுக்குள்ளார பணத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா வீட்டையே ஜப்தி பண்ணி ஏலத்துக்கு விட்டுருவோன்னு பேசுகிறாங்க அப்படின்னு டக்குன்னு நெஞ்சை பிடிச்சிக்கிறாரு அண்ணாமலை. அவர் நெஞ்சை பிடிச்சோன்னே டக்குன்னு அப்படியே போயிட்டு வந்து முத்துவும் வந்து அவரை சரி பண்ணலாம் அப்படின்னு போய் உட்காந்து, அப்பா விடுங்கப்பா, நான் பார்த்துக்கிறப்பா அப்படின்னா, நம்ம வீடு போயிடுச்சுரா, அவ்வளோதான்டா, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து வாயிலையும் வைத்தியும் அடிச்சுட்டு இந்த பக்கம் அழ ஆரம்பிச்சிடுறாங்க விஜயா. எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த வீடு, என் வீடுன்னு எல்லாம் போச்சு அப்படின்னா அந்த பக்கம் அண்ணாமலை கத்துறாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன் பிள்ளைக்கு போய் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீயும் அவனும் சேர்ந்து பொய்யா கையெழுத்து போட்டு எல்லாம் போச்சு அப்படின்னா, இவன் மட்டும் என்னங்க, இவன் பொண்டாட்டி மட்டும் வேலையை விடுறேன்னு சொல்லி அது பிரச்சனையே வந்திருக்காது, பதவியும் அவர் ராஜினாமா பண்ண மாட்டேன்ட்டா, எல்லா சைட்லையும் எல்லாருமே நமக்கு துரோகியாக தான் இருக்காங்க அப்படின்னு இந்த பக்கம் விஜயா கத்தும் பொழுது, இப்போ கூட ஒன்றும் இல்லை, நான் ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னா, ராஜினாமா பண்ணப்புறம் அந்த அம்மா வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்ற என்ன நிச்சயம், அது நடந்தாலும் வாய்ப்பு இல்லையே, பணத்தை கொடுத்தாதான் அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு முத்து இப்பயும் பேசுறாரு. நான் என்ன பண்றேன்னு தெரியாது, நான் இப்போ உடனே போய் என் வேனு கார் எல்லாத்தையும் வச்சோ இல்லை வித்தோ என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே டக்குன்னு தடுக்கிறாரு இந்த பக்கம் அண்ணாமலை. இந்த பாரு டேய், இருக்கிற எல்லாத்தையும் விட்டு வீட்டை மட்டும் வச்சுட்டு சோத்துக்கு என்னடா பண்ணுவோம், அப்புறம் வேலைக்கு என்னடா செய்வோம் அப்படின்னு வந்து பேச, அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா, ஆனால் வீடு நம்ம கையை விட்டு போனதுதான்ப்பா, நான் வீட்டை எப்படியாச்சும் மீட்கணும்ப்பா அப்படின்ட்டு அவர் கிளம்பும் போதே விழுந்து, இருறா பார்த்துக்கலாம்டா, என்ன பண்ணலான்னு பார்க்கலான்டா, ஒரு மாதிரி வீடே ஒரு பதறிக்கிட்டு இருக்கா. அதே சமயத்தை தான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, இந்த ஓனர் தம்பி சத்யா, நான் உனக்கு வந்து 10 லட்சம் உங்கள் அக்கா கேட்ட பணத்தை கொடுக்கறதோட சேர்ந்து இன்னொரு ஒரு 5 லட்ச ரூபா உனக்கு கொடுக்குறேன். அந்த 5 லட்சத்தோடு சேர்ந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் துபாயில் இருக்கார். துபாயில் வந்து அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்பெனி ஒன்று வச்சுருக்காரு. அந்த கம்பெனிக்கு வேலைக்கு நீ போயிடலாம், கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது, அந்த வேலைக்கு நீ போயிடலாம். அந்த வேலைக்கு போகிறதுக்கு உனக்கு எல்லா டிக்கெட்லேருந்து எல்லா விஷயத்தையும் நானே ஸ்பான்சர் பண்ணி அனுப்புகிறேன். ஆனால் போயிட்டு ஒரு 3 வருஷத்துக்கு நீ திருப்பி இந்த ஊர் பக்கம் வரவே கூடாது அப்படின்னு. என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்னா, அந்த பாருப்பா தம்பி, நீயும் என் பொண்ணை லவ் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும், நீ எதனால என் பொண்ணை லவ் பண்ணுற அப்படின்னு எனக்கு தெரியும், நீ நல்ல பையன்தான், இல்லைன்னெலாம் சொல்லலை, ஆனால் இது எங்களுக்கு ஒத்து வராது. நீ சைலண்டாக இந்த 15 லட்ச ரூபா ப்ளஸ் உனக்கு டிக்கெட் எல்லாத்தையும் போட்டு தரேன், கிளம்பி போயிட்டே இருந்தனா உனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே வந்து டேடி அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. டக்குன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி ரேகா நின்றுட்டு இருக்காங்க. என்ன டேடி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க மனசில் அப்படின்னு வந்து கேட்க, அப்படின்னா வந்து ஐயோ நீ எப்போமா வந்த அப்படின்னா, ஹைதராபாத்லேருந்து இப்போ தான் வந்தேன் வந்துட்டு, என்ன இப்படி நீங்கள் இறங்குவீங்கன்னா நான் நினைக்கவே இல்லை. நிஜமா உண்மையே வந்து சத்யா வந்து என்னை லவ் பண்ணுறதுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு நான் சத்யா கிட்ட சொன்னது கூட வேணாம், அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு திருப்பி சொல்லும் பொழுது, எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியும், எங்கள் அம்மா வேணால் பிரச்சனை பண்ணுவாங்க, ஆனால் எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்ல மனுஷன், அவருக்கு புரிஞ்சுப்பார், எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, அதுவும் நியாயமான நல்லவர் ஒருத்தர், அதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கம்பெனி வந்து எல்லாரும் வயிற்றில் அடித்து தான் வந்து காசெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம், அதை ஃபுல்லாக வந்து மாற்றி கரெக்டாக வந்து ரெகுலேட் பண்ணி நம்ம கம்பெனியவே வந்து இப்போ மக்கள்லாம் நம்புற அளவுக்கு, அதை விட அதிகமான மக்கள் நம்மள்ட்ட கடன் வாங்குறாங்க, ஃபைனான்ஸ்லாம் வாங்கி நமக்கு வந்து நேரம் வந்து இப்போ பிஸ்னஸும் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். உங்களையும் எல்லாரும் வெளிலலாம் வந்து ஒரு கஷ்டத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணுறவர் தான் பேசுவாங்க, ஏதோ பணத்துக்காக பண்ணான்னு சொல்லிட்டு சத்யாவை வந்து வேலை பேச பார்க்குறீங்க. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னா, என்ன அப்படின்னா, இந்த வீடு இருக்கே, இந்த வீடு வந்து இப்போ வந்து அவங்க வீட்டுக்காக தான் வந்து இப்போ போராடிட்டு இருக்காங்க.
எப்படியாச்சும் வந்து ஒரு அமௌண்ட்டை ஏற்பாடு பண்ணணும்னு அந்த வீடே அலைஞ்சிட்டு இருக்கல. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா என் அம்மா தான். அப்படின்னா அம்மாவா? சிந்தாமணியா? அப்படின்னா சிந்தாமணி என்ன செஞ்சா? அப்படின்னா சிந்தாமணி தான் நம்ம அம்மா தான் எல்லாத்துக்குமே காரணம். வேணும்னே அந்த வீட்டில் இருக்கவங்களோட பழகினது மட்டும் இல்லாமல் கையெழுத்து போட வச்சு, கையெழுத்து போடுறதையும் திருட்டுத்தனமாக கையெழுத்து போட வச்சு அவர் மேலே கேஸை போட்டு அவரே உள்ளார தள்ளி எல்லா வகையிலையும் வந்து அந்த குடும்பத்துக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அக்கா பூ வியாபாரிகள் சங்க தலைவி ஆயிட்டாங்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த வீட்டை வந்து 50 லட்சத்துக்கு வந்து கடனுக்கு அவங்க கடன் ஏதோ 20-30 லட்சம் தான். ஆனால் 50 லட்சம்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க. எல்லா வகையிலையும் வட்டிக்கு மேலே வட்டி போட்டு ஏமாற்றி அந்த வீட்டை எப்படியாச்சும் வந்து கோடி கணக்கில் போகும். அந்த வீட்டை வந்து விற்று அந்த இடத்த வீடெல்லாம் அவங்க பேரில் வச்சுக்கலான்னு பார்க்குறாங்க. கேட்டால் அதெல்லாம் எனக்காகங்குவாங்க. நான் கேட்டேன் அந்த மாதிரி காசெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம்பா, எனக்கு எதுவுமே வேணாம் டாடி, நான் இப்போவே கிளம்பி நான் வந்து சத்யாவோட போயிடுறேன். நீங்கள் இப்போ நான் எப்படியாச்சும் நான் சேவ் பண்ண காசு கொஞ்சம் இருக்குது, ப்ளஸ் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யார் மூலமாச்சும் காசு அரேஞ்ச் பண்ணி நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு உங்கள் வேலையும் வேணாம், ஒன்றும் வேணாம். ஆனால் நீங்கள் இவ்வளோ மோசமாக இருப்பீங்கன்னு நினைக்கலப்பா. அம்மா மோசம்னு தெரியும். அம்மாவோட கேரக்டர் சரியில்லை, அம்மாவுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, அம்மாவுடைய எண்ணங்கள் சரியில்லைங்கிறதுனால தான் நான் வந்து உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து யூஎஸ்லேருந்து வந்து உங்க கூட இருக்கேன். எல்லா பொண்ணுமே அம்மா கூட இருக்கிறதான் சேஃப்னு நினைப்பாங்க. ஆனால் நான் அப்பா தான் வந்து எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னது காரணம் எங்கள் அப்பா பாசமானவருங்கிறது மட்டும் இல்லை, என் அப்பா நல்லவரும் கூட அப்படின்னு நினச்சிதான். ஆனால் நீங்கள் இப்படி நடந்துப்பீங்க நினைக்கல டாடி. எனக்கு இதெல்லாம் தெரியாதுமா அப்படின்னா ஏன்? அப்போ நாங்கள் லவ் பண்ணுறது மட்டும் எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ கண்டிப்பாக அதையும் அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு சொத்துக்கு ஆசைப்படுறாருன்னு இருப்பாங்க. இப்போ நான் எழுதி கொடுத்துறேன், எனக்கு உங்க சொத்து வேணாம், எதுவுமே வேணாம், நான் படிச்சிருக்கேன், நான் படித்த படிப்புக்கு ஒரு வேலை கிடைக்கும், சத்யா திறமையான பையன், அவனுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கும், நாங்கள் வந்து ஏதாச்சும் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் போதும் டாடி அப்படின்னு கிளம்ப போகும்போது ரேகா நில்லுமா அப்படின்னு ஒரு குரல் கேட்க அவங்க திரும்பி பார்த்தா அப்படியே அடுத்த ஷாட்டில் வந்து பார்த்தா சிந்தாமணி நேராக கிளம்பி வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு என்னங்க என்ன விஷயம், அவசரமாக கால் பண்ணியிருந்தீங்க, வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டீங்க அப்படின்னு வந்து அவங்க கணவரை பார்த்து, முன்னாள் கணவரை பார்த்து நிற்க இன்னொன்று வந்து சரி உன்ட்ட ஒன்று தான் கேட்கணும், அந்த சத்யா ரொம்ப கெட்ட பையனா, லவ் பண்ணிட்டு இருக்காளே நம்ம பொண்ணு அப்படின்னு. ஆமாம்மா, அவெல்லாம் சொத்தை அபகரிக்கிறதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், நமக்கு தெரியாதா, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்பவே கூடாது அப்படிங்கும் போது இப்படிதானே நீயும் இருந்த ஒரு காலத்துல, உனக்கு என்ன வந்து பரம்பரை பணக்காரியா நீ? என் குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் எல்லாம் இருந்துச்சு, திடீர்னு வந்து நான் லவ் பண்றேன்னா கல்யாணம் பண்றேன்னா அப்புறம் திடீர்னு வந்து என்கிட்ட வந்து சொத்தெல்லாம் வந்து பாதியில வாங்கிட்டு நான் கிளம்பி போறேன் அப்படின்னு கிளம்பி போன சண்டை போட்டு உன் நடவடிக்கையெல்லாம் பிடிக்காம தான் நான் வெளியே அனுப்புனேன். இப்போ நீ எல்லா காரியத்தையும் என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னா, அந்த பார் என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நீயா ஒழுங்கா வந்து அந்த மீனாவோட வீட்டு பத்திரத்தை வாங்கி வச்சிருக்கல அந்த பத்திரத்தை திருப்பி கொடுக்குற முன்னா அதெல்லாம் முடியாது, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது உனக்கு என்ன எவ்வளோ பணம் வேணும், 48 லட்சம் தானே, அவங்க ஏற்கனவே 10 லட்சம் கொடுத்தாங்கல்ல அப்படின்ட்டு டே அப்படின்னு டக்குனு செக் புக் எடுத்துரு, இந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து என்னங்க பேசுறீங்க, அவள் எவ்வளோ மோசமான தெரியுமா, நம்ம பிள்ளைய வந்து அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனா இங்கே வாமா அப்படின்னா பார்த்தா ரூம்குள்ள இருந்து மீனா முத்தும் அதுக்கப்புறம் வந்து சத்யா ரேகா எல்லாருமே வந்தவொடனே டக்குன்னு அவர் வந்து நீட்டி என்னவா 38 லட்சம் நீ கொண்டு போய் இதை கொடுத்து கடனை முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோ, அந்த வீடு உங்களுக்கு திருப்பி கிடச்சிரும். அதே சமயத்தில் உன் தம்பி ரொம்ப நல்லவன், அவனை என் பொண்ணு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறா அப்படின்னா அது உண்மையாக இருக்கும், என் பொண்ணை வந்து நான் நம்பியிருக்கணும், இவ சொன்னதை நம்பினேன் பார்த்தீங்களா, அதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்ட்டு இந்த பார் சிந்தாமணி அந்த வீட்டு பத்திரத்தை நாளைக்குள்ளே கொடுக்கணும், இல்லைனா நானே உன்ட்ட கேஸ் கொடுத்து எனக்கு ஐஜி வரைக்கும் தெரியும், நான் பேஸ் ஃபோன் பண்ணி சொன்னேன்னா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும் அப்படின்ட்டு கோவமாக கிளம்பி போக சிந்தாமணி ஷாக் ஆகி பார்க்கும் பொழுதே வந்து அம்மா அப்புறம் இன்னொரு விஷயம் சீக்கிரமாகவே அப்பா எனக்கும் சத்யாவுக்கும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு இன்னமும் ஷாக் ஆகிறாங்க. சிந்தாமணின்னு இருந்தால் என்ன ஆகும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்கள் கருத்தை சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.